ஜப்பான்ல இன்றளவும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க கிளாஸ் ரூமை சுத்தம் செய்கிறாங்களாம். இதை அவங்க ஓசோஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜப்பானிய மொழியில பெரிய சுத்தம் அப்படின்னு அர்த்தமா. ஜப்பான் நாட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம நாட்டிலையுமே இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு பெரிய கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் கிளாஸ் ரூமை நாங்கள் தான் சுத்தம் செய்வோம். எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஒருத்தர் கிளாஸ் ரூம் பெருக்கணும்னா 2 பேர் டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஒருத்தர் குப்பை அள்ளணும், ஒருத்தர் செப்பல்ஸ் எல்லாம் பின்னாடி நீட்டாக அடுக்கி வைக்கணும், ஒருத்தர் பிளாக் போர்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கு ஒருத்தருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்துட்டு எந்த கிளாஸ் ரூம் நல்லா நீட்டாக இருக்கோ அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம ஸ்கூல்லே இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அது எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் ஒரு குப்பையை எடுத்து டஸ்ட்பினில் போட்டால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதில் ஒரு 3 விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்ற ஒன்று. 2வது ரெஸ்பெக்ட். நம்ம இடத்துக்கான மரியாதை. நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக வச்சுக்கணும், அந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்கணும். 3வது விஷயம் டீம் ஒர்க். எல்லாரும் சேர்ந்து நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் கிளாஸ் ரூம்லாம் சுத்தம் செஞ்சோம் இல்லையா, அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் தொடப்பம் கூட எடுத்து பெருக்குனது கிடையாது. ஆனால் கிளாஸில் செய்யும் பொழுது நல்லா படிக்கிறவங்க படிக்காதவங்க ஏழை பணக்க எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் டீம் ஒர்க்காக சேர்ந்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம். இப்போ காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் இருந்தே இந்த மாதிரியான பொறுப்புகளை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா தான் வீடு, ஸ்கூல், காலேஜஸ், சமுதாயம், நாடு, உலகம்னு சொல்லிட்டு இந்த பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு விரிஞ்சு வளர்ந்து வரும் மனசில்.